அதாவது இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு என்னதான் பிரச்சனைன்னு சத்தியமா தெரியல. ஆக்ஷன்ல பேரை குத்துறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு டீம் வந்து ஒரு பிரான்ச்சைசி வந்து இவனுக்கு பிளேயர்ஸ் எடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. கடைசி நேரத்துல பர்சனல் ரீசன் ஆப்ட் அவுட் ஆயிடுறாங்க. இவங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கஸ் அட்கின்சன், ஜேசன் ராய், இப்போ ஹாரி ப்ரூக் ஆல்ரெடி இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸே விளையாடல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ், அது வேற. பட் சீரியஸாவே இது வந்து டூ மச்சா போயிட்டு இருக்குங்க. அதுவும் முக்கியமா இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து லைக் மிச்சல் ஸ்டார்க்கோ இல்ல பேட் கமின்ஸ் எல்லாம் ஒரு வேர்ல்டு T20 ஒரு வேர்ல்டு கப்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 2020 உசாரா IPL விளையாட்டு ரீசெண்டா போயிடுவாங்க. அவங்க வரமாட்டேன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க முக்காவாசி. சர்டன் கேஸ் ஒரு வாட்டி மிச்சல் ஸ்டார்க் தான் டிலே பண்ணாரு. பட் இந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் பண்றது அநியாயமா இருக்கு. ஐ திங்க் BCCI வந்து ஒரு பாண்ட் மாதிரி எழுதிடணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்ஷன்ல போடும் போது நீ மினிமம் வந்து உன்னை டீம் எடுத்துட்டாங்கன்னா கோயால நீ வந்து ஒரு 10 மேட்சாவது ஆடணும், இல்ல ஒரு 8 மேட்சாவது நீ விளையாடணும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து போகணும் உன்னோட கண்ட்ரிக்கு, இன்கேஸ் நீ போற மாதிரி இருந்ததுன்னா, அன்லஸ் தேர் இஸ் எனி எமர்ஜென்சி இப்படின்னு ஒரு பாண்ட் எழுதி கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இவங்க பேர் ஆக்ஷன்ல அட்லீஸ்ட் கொடுக்காம இருப்பாங்க.